நண்பர்களே வணக்கம். எதா இருந்தாலும் ஒரு அளவோடு இருக்கணுங்க. சாப்பிட்றதுனாலும் சரிதான், தூங்குறதுனாலும் சரிதான், ஏன் புத்தகம் வாசிக்கிறது அதுவும் தான், குழந்தைங்க மேலே அன்பாக இருக்குது அதுவும் தான். எல்லாமே ஒரு லிமிட்டில் இருக்கணும், அளவோடு இருக்கணும். மாடரேஷன் இஸ் அ வெர்ச்சியூ. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஒருத்தர் டாக்டர்கிட்ட போகிறான், அவனுக்கு எல்லாமே இருக்குது, எல்லா டிசீஸ், பிளட் ப்ரெஷர், சுகர் எல்லாமே இருக்குது. டாக்டர்கிட்ட கேட்குறேன், நான் என்னத்தை தான் சாப்பிட்றது டாக்டர்? டாக்டர் சொல்கிறாரு, என்னத்தை வேணாலும் சாப்பிடுங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், பிரியாணி சாப்பிடுங்க, ஸ்வீட் சாப்பிடுங்க, ஆனால் அளவோடு சாப்பிடுங்க. அளவோட எதை வேணாலும் சாப்பிட்லாங்க. சில பேர் இந்த பிரியாணி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா என்னமோ அன்னைக்கோட உலகமே அழிஞ்சு போயிடும், அவனுக்கு அதான் லாஸ்ட் டே இன் லைஃப் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அள்ளி அள்ளி உள்ளே எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்கங்க. அப்படி சாப்பிடவே கூடாது, அளவோடு சாப்பிடணும். சரியா? அதே மாதிரி தான் தூக்கங்க. சில பேர் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு நைட்டு 10 மணிக்கு படுத்து காலைல 10 மணிக்கு எந்திரிப்பானுங்க. தூங்குறது, அதிகமாக தூங்குறது ரெஸ்ட் கிடையாது. எங்க சுவாமி சித்பவானந்தர் சொல்லுவாரு, எங்க குருநாதர், சேஞ்ச் ஆஃப் ஒர்க் இஸ் ரெஸ்ட்டும் பாரு. இப்போ நீங்க 1 மணி நேரம் வீட்டில் தோட்ட வேலை செய்கிறீங்க, டயர்டாக இருக்கு, அப்படியே காலால நடந்து போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க. ரொம்ப டயர்டாக இருக்கு, ஒரு புஸ்தகம் எடுத்து வாசிங்க. மாறி மாறி வேலையை செஞ்சோம்னா அதான் ஏன் ரெஸ்ட். சேஞ்ச் ஆஃப் ஒர்க் இஸ் ரெஸ்ட். அதே மாதிரி தான் புத்தகங்கள் வாசிக்கிறது. லைப்ரரியில் போய் அப்பா 10,000 புஸ்தகம் இருக்கு, அவ்வளோத்தையும் வாசிச்சிடணும். நோ நீட். சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, யூ ரீட் ஒன்லி ஒன் புக் ஈவன். அதுல இருக்கக்கூடிய 5 நல்ல ஐடியாஸ் எடுத்துக்கங்க, டைஜஸ்ட் பண்ணுங்க, அதை உங்கள் வாழ்க்கையாக மாற்றுங்கள், அதன்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடாத்துங்கள். அப்படிப்பட்ட மனிதன் 10,000 புஸ்தகத்தையும் படித்தவனை விட மேலதான் இருப்பான், மேம்பட்டவனாக இருப்பான். குழந்தைங்க மேல அன்பா இருக்கிறது கூட ஒரு அளவுக்கு மேல போச்சுன்னு வச்சுக்கீங்களேன், பேம்பரிங், செல்லம் கொடுத்தது மாதிரி ஆயிடுங்க. அப்படி நம்ம பண்ணவே கூடாது. எல்லாத்துலேயும் ஒரு அளவு இருக்கணுங்க. கொடுக்கிறது அளவின்றி கொடுங்கள். அதுக்கு அளவு பார்க்காதீங்க, ஹெல்ப் பண்ணுங்க, எவ்வளவு வேணாலும் ஹெல்ப் பண்ணுங்க. ஆனால் மிச்சம் எல்லா விஷயங்களிலும் அளவோடு இருங்கள். மாடரேஷன் இஸ் அ வெர்ச்சியூ. நன்றி.